வட இந்திய மாநிலங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாநிலம் தான் மத்திய பிரதேச மாநிலம். இதோடைய தலைநகர் இந்தூர். இந்த இந்தூர்ல ருக்மணி நகர் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவில் தான் 47 வயது நேர்ந்த ஜோதி பிரசாத் தன்னுடைய மனைவியான 43 வயது நேர்ந்த நீலம் சர்மா கூட 20 வருடங்களா இந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த ஏரியாவில் இவங்களுக்கு சொந்தமா 2 மாடி வீடு இருக்கு. முதலாவது மாடி வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். இரண்டாவது மாடி வீடு வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டுமே பக்கத்துல தான் இருந்திருக்கு. இந்த 2 வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய அந்த மாடி வீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இவர் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் கூட வாழ்ந்துகிட்டு வராரு. இவருக்கு மொத்தம் 2 பிள்ளைகள். முதலாவதா ரிஷப் சர்மா, அவருக்கு 18 வயது. இரண்டாவது அனிதா சர்மா, அவங்களுக்கு 16 வயது. ஒரு மகன் ஒரு மகள் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு அவங்க வீட்டுக்கு மேல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வேற ஒரு ஆளுக்கு வாடகைக்கு விட்டு இருந்திருக்காங்க. இதை தவிர பக்கத்துல ஒரு மாடி வீடு இருக்குன்னு சொன்னல, அதுல இந்த ஜோதி பிரசாத்தோடைய அப்பாவான ஹரிகர பிரசாத் மற்றும் அம்மாவான ஸ்ரீதேவி அப்படின்னு இந்த வயதான தம்பதியினர் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராங்க. என்னதான் 2 வீடு இருந்தாலுமே இந்த தாத்தா பாட்டிக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே இந்த ஜோதி பிரசாத்தோடைய வீட்டில் இருந்து தான் போகும். ஜோதி பிரசாத்தோடைய அப்பாவான இந்த ஹரிபிரசாத்தை பத்தி சொல்லணும்னா, இவர் டிஎஸ்பியா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி தற்போதைக்கு பென்ஷன் வாங்கி கொண்டு அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராரு. இன்னொரு பக்கம் இந்த ஜோதி பிரசாத் மத்திய பிரதேச மாநிலத்தோடைய ஆயுதப்படை பிரிவில் 15th பெட்டாலியன் போலீஸ் போர்ஸ்ல அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி போலீஸ் ஃபேமிலியா இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த குடும்பத்து மேல ஒரு நல்ல மரியாதை தான் இருக்கு. மேற்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜோதி பிரசாத்துக்கு 2 பிள்ளைகள்ல அதுல முதல் பிள்ளை டேராடூன்ல அம்மா வழி தாத்தா பாட்டியோடைய வீட்டில் தங்கி அங்க இருக்கிற ஒரு ஆர்மி ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு வராரு. அடுத்ததா 2வது பிறந்த அந்த 16 வயது நேர்ந்த அனிதா அப்படின்ற பெண் கூட தான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த நேரத்தில் அனிதா 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு வராங்க. எப்போதுமே இந்த ஜோதி பிரசாத்தும் நீலம் சர்மாவும் காலை நேரத்தில் எழுந்துட்டாங்கன்னா அவங்க வளர்க்குற அந்த ஜெர்மன் ஸ்டெஃபர்ட நாயை அழைச்சிக்கிட்டு பக்கத்துல சும்மா ரோட்ல வாக்கிங் போயிட்டு வருவது வழக்கம். இதை தவிர அவங்களுடைய வீட்டை பயங்கரமா செக்யூர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கிரில் கேட்டா இருக்கட்டும், வீட்டுக்கு உண்டான சிசிடிவியா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கும். இப்படி ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு லைஃபை எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு மிடில் கிளாஸுக்கும் மேல வசதியான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. ஜோதி பிரசாத்தை சேர்த்து அவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். ஜோதி பிரசாத் தான் அதுல மூத்தவர். அவருக்கு ஒரு தம்பி மற்றும் 4 தங்கைகள் இருக்காங்க. இவருடைய தம்பி டெல்லியில இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மொத்த ஃபேமிலியுமே அவங்க அங்கதான் தங்கி இருக்காங்க. அப்பப்போ ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. தன்னுடைய அண்ணன் கூட தொடர்ந்து கான்டாக்ட்லயே தான் இருக்காரு. இப்படி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்த நேரத்துல தான் யாராலுமே மறக்க முடியாத அந்த 2020 கொரோனா டைம் வந்திருக்கு. அந்த டைம்ல டேராடூன்ல தாத்தா பாட்டி வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜோதி பிரசாத்தோடைய மூத்த பிள்ளையான ரிஷப் சர்மா இந்தூர்ல இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ தன்னுடைய தாத்தா பாட்டி தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அப்பா அம்மா கூட தங்காம தாத்தா பாட்டி வீட்லயே தங்கினபடி அவங்க கூட பேசிக்கிட்டு அந்த வீட்லயே தூங்கிட்டு இருந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலம் சர்மா தான் இந்த தாத்தா பாட்டிக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தாத்தா பாட்டி 2 பேருமே அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அப்படிதான் சரியா டிசம்பர் 16, 2020 குளிர் சமயத்துல கூடயுமே அந்த தாத்தா பாட்டி 2 பேருமே பக்கத்து வீட்டில இருந்து ஜோதி பிரசாத் தங்கி இருக்கிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியுமே தங்களுடைய வீட்டுக்கு தூங்க போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் டிசம்பர் 17, 2020 காலை நேரத்திலே அந்த தாத்தா பாட்டி சீக்கிரமா எழுந்துட்டு அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போதுமே இந்த நீலம் சர்மா காலை நேரத்தில் டீ கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்டையும் சில நேரத்தில் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா அன்றைய தினம் மட்டும் காலை 8 மணி ஆகியுமே நீலம் சர்மா அந்த வீட்டுக்கு டீ எடுத்துட்டு வரவே இல்லை. இதனால அந்த தாத்தா பாட்டிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. என்ன ஆளக்கானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகத்தோடையே ஜோதி பிரசாத்தோடைய அம்மாவான ஸ்ரீதேவி இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு பாக்குறாங்க. அப்போதான் அந்த வீட்டோடைய கேட் எல்லாமே வெளியில பூட்டினபடி இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கிரில் கேட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போனா 2 டோர் வழியா அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். ஒன்னு அந்த வீட்டோடைய மெயின் டோர், இன்னொன்னு அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு மாடிப்படி போகும். அந்த மாடிப்படியோடைய பாதை ஒன்னு வீட்டை விட்டு வெளியில வரும், அப்படி இல்லைன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோருடைய வீட்டுக்குள்ள போகும். இப்போ வாசல் கிட்ட இருக்கிற அந்த கிரில் கேட்டை பார்த்துட்டு உள்ள இருக்கிற டோரையுமே பார்க்கும்போது இந்த 3மே லாக் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இந்த பாட்டிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் கிளம்ப ஆரம்பிக்குது. இதை தவிர மாடியில இருக்கிற வீட்டை பார்க்கும்போது மெயின் டோர் திறந்தபடி இருக்கு, ஆனா ரூம் மட்டும் லாக் பண்ண மாதிரி இருந்திருக்கு. இதனால மாடியில இருக்கிறவங்க மேல தான் இருக்காங்க, ஆனா கீழே இருக்கிற ஜோதி பிரசாத் எங்க போனாரு அப்படின்ற சந்தேகம் அந்த ஸ்ரீதேவி அம்மாவுக்கு எழ ஆரம்பிச்சதுமே இமிடியேட்டா தன்னுடைய கணவரான ஹரிபிரசாத் கிட்ட இதை சொல்லி இருந்திருக்காரு.
அவருமே என்ன பண்ணியிருந்திருக்காரு, தூங்கிட்டு இருக்கிற ரிஷப் அப்படின்ற தன்னுடைய பேரனை எழுப்பி இதுமாரி அப்பா அம்மா வீடு வந்து பூட்டி இருக்கு, எங்க போனாங்க என்னன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனுமே தூக்க கலக்கத்திலே வந்து அந்த கேட்டை எகிரி குதிச்சு உள்ள போய் பார்த்திருக்கான். அப்போ மெயின் டோர் வந்து அந்த உடன் டோரால லாக் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது வெளில வந்து பூட்டு போட்டப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மாடி படிக்கிட்ட ஒரு டோர் இருக்குன்னு சொன்னால, அது வந்து ஒரு இரும்பு கேட்டு. அந்த இரும்பு கேட்டுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு கேப் ஒன்று இருக்கு. அந்த கேப் வழியா உள்ள ஹால்ல இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த பையன் அந்த எகிரி குதிச்சதுக்கு பிறகு அந்த டோருடைய கேப் வழியா வீட்டுக்குள்ள பார்க்கும்போது தான் அந்த பையனுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான காட்சியை பார்த்திருந்திருக்கான். பயந்து போன அந்த சிறுவன் வேக வேகமா ஓடி வந்து பக்கத்துல இருக்கிற கல்லு எடுத்து அந்த பூட்டை கண்ணா பின்னான்னு அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கிரில் கேட்டில் இருந்த அந்த பூட்டையுமே உடைச்சிட்டு இறுதியா வீட்டுக்குள்ள தாத்தா பாட்டி இந்த பையனு 3 பேரும் நுழையும் போதுதான் அந்த வீட்டோடைய பெட்ரூம்ல இவங்களுடைய ஆசை மகனான ஜோதி பிரசாத் கொடூரமான முறையில கத்தியால அறுக்கப்பட்ட நிலையில மருமகள் நீலம் சர்மாவுடைய வயிற்று மேல தலை வச்சு படுத்திருக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அன்னைக்கு அந்த ஜோதி பிரசாத்தும் சரி நீலம் சர்மாவும் சரி கழுத்து கை கால்கள்லாம் கண்ணா பின்னான்னு குத்தி அறுக்கப்பட்ட நிலையில கொடூரமான ரத்த காயத்தோட அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன ரிஷப் உடனடியாக டெல்லியில இருக்கிற தன்னுடைய சித்தப்பாவுக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குமே தகவலை கொடுக்குறாரு. போலீஸுமே அந்த நேரம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு கிரைம் சீனை பார்த்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டீம், போட்டோகிராஃபர், டாக் ஸ்குவாட்னு எல்லா டீமையுமே வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தவிர ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு இருந்தவங்க இன்னுமே அந்த மாடி வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னா வெளியில இருந்து கதவை பூட்டின ஆள் யாரு அப்படிங்கிறது தான் போலீஸுக்கு எழுகிற முதல் சந்தேகமா இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த அளவுக்கு கொடூரமான முறையில அந்த அப்பா அம்மாவை யாரு தான் கொலை பண்ணியிருப்பா? லாக்டவுன் சமயத்துல மத்திய பிரதேச மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் and welcome to பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவேன். முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் அன்னோன் பேரில் 302 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனை பக்காவாக நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவும் அந்த பேரனும் பயங்கர சோகத்தோடையும் அழுதுகிட்டே இருந்த அந்த நேரத்தில் தான் பாட்டியான ஸ்ரீதேவி மயக்கம் போட்டே விழுந்திருக்காங்க. தன்னுடைய ஆசை மகன் இப்படி இறந்து போயிட்டானே, அதுவும் இந்த மாதிரி கொடூரமான முறையில் இறந்து போயிருக்கானே அப்படிங்கிறத அந்த தாயால் ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணதில் அந்த வீட்டோடைய லாக்கர் எல்லாம் திறக்கப்பட்டு அதில் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணமும் பல தங்க நகைகள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ராபரிக்காக நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சது. ஆனா ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியான எந்த ஒரு தடயங்களும் தெரியல. இதை தவிர வீட்டோடைய கேட் எல்லாமே வெளியில இருந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. அதே சமயம் அந்த வீட்டில் சிசிடிவி இருக்கிறதுனால அதுல இருந்து நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படின்னு போன போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டில் இருந்து எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்த நேரத்தில் தான் அந்த வீட்டில் இருந்து 3 உடஞ்ச மொபைல் ஃபோன் வந்து கிடைச்சிருந்திருக்கு. அது எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. அதே சமயம் சிசிடிவியை போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 15ஆம் தேதி வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கே தவிர 16, 17, 2 தேதிகளில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லை. இதனால போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி இருக்கிற ஆக்டிவிட்டிஸா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி டிவிஆரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்டிருந்திருக்கு. இமிடியேட்டா போலீஸ் ஆஃபீஸர் மகனான ரிஷப் கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் தெரியாது சார், அப்பாவுக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னு சொன்னதுமே சரி ஒருவேளை அவர் எங்கேயாவது டைரியில் எழுதி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய லாக்கரில் இருக்கிற டைரிஸ், கேலண்டர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் ஒரு கேலண்டரில் சிசிடிவியோடைய பாஸ்வேர்டை எழுதி வச்சிருக்காரு. அதை போலீஸ் ஆஃபீஸர் என்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸும் சிசிடிவியில் இருந்து கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து இவங்க வசிக்கிற அந்த ஏரியாவில்
இந்த வீட்டில் மட்டும்தான் சிசிடிவி இருக்கு, மெயின் ரோட்டுக்கு வந்தா மட்டும்தான் மற்ற இடங்கள்ல சிசிடிவி இருக்கு. இதனால கில்லர் ஒருவேளை இந்த வீட்டில் இருந்து கண்டிப்பா மெயின் ரோட் வழியா தான் வெளில போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தி மெயின் ரோடுக்கு போகக்கூடிய பாதைகள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தீவிரமா செக் பண்ணி பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 400 சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எதுலயுமே அந்த கில்லர் சிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இறந்து போன 2 பேருடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் தான் இருக்கும். அதாவது அதிகாலை 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளதான் இவங்க கொலை செய்யப்பட்டிருக்கணும். அது வரைக்குமே அவங்க உயிரோட இருந்திருக்காங்க அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து அக்கம் பக்கம் மாடியில இருக்கிற ஆட்கள் கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இவங்களுடைய கொலை நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பையனை ஜோதி பிரசாத் ரோட்ல எல்லாரும் முன்னாடி அடிச்சாரு அப்படின்னும், அந்த பையன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனதாகவும், எங்களுக்கு என்னவோ அந்த பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு அக்கம்பக்கத்துல இருந்தவங்க வாக்குமூலம் கொடுத்திருந்திருக்காங்க. இதை தவிர அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி ரிஷப் கிட்ட கேட்கும்போது, அவனுடைய ஃப்ரெண்டு வீடு கூட இங்க தான் இருக்கு, அதாவது அதே ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு, அந்த ஃப்ரெண்டோடைய பெயர் கூட வைபவ், அவங்களுடைய வீட்டில் போயிட்டு விசாரிச்சா அவன் எந்த ஏரியா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் வைபவோடைய வீட்டில் போயிட்டு விசாரணை பண்ணும்போது, இறந்து போன ஜோதி பிரசாத் அடிச்சதா சொல்லப்பட்ட அந்த பையனுடைய பெயர் தனஞ்சய் அப்படின்னும், அவனுக்கு 20 வயது ஆகுது அப்படின்னும், அந்த கிரைம் நடந்த வீட்டில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி தான் காந்தி நகர் என்ற இடத்துல அவனுடைய வீடு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இமிடியேட்டா போலீஸ் ஆபீசர் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது தான் அங்கேயுமே அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. தனஞ்சயோடைய வீட்டுக்கு போன போலீஸ் ஆபீசருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அங்க இருந்திருக்கு. ஏன்னா தனஞ்சய் அந்த இடத்துல இல்ல. அவனுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்டாலுமே அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் யாரோ ஒருத்தன் பைக்கில் வந்தான் சார், அப்போ என்னுடைய மகனை பிக்கப் பண்ணிட்டு போனா, அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனா, ஆனா வந்த கையோட வீட்டில் இருக்கிற அவனுடைய பைக்கை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான், எங்க போனா என்ன ஆனானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த அப்பா அம்மா ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில சொல்றாங்க. மாடியில வாடகைக்கு குடியிருக்கிற ஆட்கள் கிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு என்னவோ 4:30 மணிக்கெல்லாம், அதாவது அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் ஏதோ சத்தம் மாதிரி கேட்டுச்சு சார், நாங்களும் அடிக்கடி இவங்க கணவன் மனைவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால, அதாவது ஜோதி பிரசாத் நீலம் சர்மாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால நாங்க அதை பத்தி பெருசா கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஜோதி பிரசாத் அப்பப்போ குடிச்சிட்டு வந்து அவருடைய மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போடுவாரு, அதனாலதான் நாங்க அதை பெருசா கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த தாத்தா பாட்டி கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் அந்த தாத்தா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் ஜோதி பிரசாத்தும் அவருடைய மனைவியான நீலம் சர்மாவும் வாழ்ந்துகிட்டு வராங்க. இதை தவிர அவங்க கூட 3வது ஆளா அவங்களுடைய மகளான அனிதா சர்மாவும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு வரா. ஆனா அப்பா அம்மா 2 பேரும் இறந்ததை பார்த்த அந்த பையன் தன்னுடைய தங்கச்சியை தேடும் போது அந்த வீட்டில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. மொபைலை தேடி பார்த்தாலுமே எங்கேயுமே கிடைக்கல, கால் பண்ணி பார்த்தாலுமே மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்கு. ஒருவேளை கில்லர் யாராவது கடத்திருக்கலாமோ, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே வேற எங்கேயாவது இறந்து கிடக்கலாமோ அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினைச்சிருக்காங்க. அப்படி போலீஸ் ஆபீசரும் அந்த வீட்டில் வந்து இந்த அனிதாவை தேடும்போது அனிதா எங்கேயுமே கிடைக்கல. ஆனா அனிதாவுடைய போன் மட்டும் கொஞ்ச நேரத்தில் கிடைச்சிருக்கு. இப்போ அனிதாவை பத்தி அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, சார் நான் யதார்த்தமா ஒரு 4:30 மணிக்கு யூரின் போறதுக்காக எழுந்தேன், அந்த நேரத்தில் வெளியில யாரோ நடந்து போற மாதிரி இருந்துச்சு, யாருடாது அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்தேன். அப்போதான் என்னுடைய பேத்தியான அனிதா என்னுடைய மகன் வளர்க்குற அந்த நாயை அழைச்சிக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு இருந்தா. பனி அதிகமாக பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எதுக்கு இந்த நேரத்தில் வாக்கிங் போற, இப்போ போக வேணாம், கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேத்தி வீட்டுக்கு போயிட்டா, நானும் யூரின்லாம் போயிட்டு வந்து நான் ரிட்டர்ன் வீட்டில் வந்து படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இன்னொரு அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு 5:45 மணி இருக்கும் சார், அந்த நேரத்தில் அனிதா நாயோட வாக்கிங் போறத பார்த்தேன், அதுக்கப்புறம் அனிதாவை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனிதா வந்து 6 மணி வரைக்குமே உயிரோட தான் இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸோடைய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 4ல இருந்து 5 மணிக்குள்ள தான் அந்த அப்பா அம்மா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அனிதா வந்து 6 மணி வரைக்கும் உயிரோட இருக்கிறதுனால 10ஆம் வகுப்பு படிக்கிற வெறும் 16 வயதுன்னு இருந்த இந்த அனிதா மேலதான் முழு சந்தேகமும் திரும்ப ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் பார்த்தா இப்போ அனிதா மிஸ் ஆகியிருக்கா, அந்த பக்கம் பார்த்தா தனஞ்சய் அப்படின்றவன் மிஸ் ஆகிருக்கிறதுனால ஒருவேளை இந்த 2 பேருக்குள்ள ஏதாவது கான்டாக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய மொபைல் சிக்னல் சிடிஆர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த அனிதாவுடைய மொபைல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இதை தவிர இந்த தனஞ்சயோடைய மொபைலுமே ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. மேற்கொண்டு ப்ரீவியஸாக 2 பேரும் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் கொஞ்ச நாட்கள் முன்னாடி வரைக்குமே அடிக்கடி ரேண்டமாக கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சைபர் கிரைம் போலீஸ் டீமால கண்டுபிடிக்கப்படுது.
ஜோதி பிரசாத்தோடைய வீட்டில் ஒரு டைரியை ஒன்று போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் பார்த்தா அப்பா அம்மா 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அது தனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதனால தான் நான் அந்த வீட்டில் இருந்து ஓடி போக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் இருந்திருக்கு. இதை தவிர அந்த வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர் இந்த அனிதாவுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ட்ரெஸ் எல்லாமே மிஸ் ஆகி இருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தனஞ்சயோடைய வீட்டில் இருந்து போலீஸ் ஆஃபீஸர் ஒரு லெட்டரை மீட் எடுக்கிறாங்க. அந்த லெட்டர்ல நான் இந்த பொண்ணு கூட ஓடி போக போறேன், என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த விஷயம் எதையுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த அப்பா அம்மா யாருமே தெரிவிக்காம மறைச்சிருந்திருக்காங்க. இப்ப இறுதியா 2 பேருடைய மொபைல் சிக்னலும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கிறதுனாலையும் அனிதாவுடைய மொபைலும் வீட்லயே தான் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இவங்க எப்படியும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணுவதற்கு, அதாவது இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராரோ அவன் யாருக்கெல்லாம் அடிக்கடி கால் பண்ணியிருக்கானோ அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே போலீஸோடைய ரேடார்ல வச்சு ஏதாவது அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதோடைய ஆடியோ எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற சிசிடிவிலையோ அப்படி இல்லைன்னா அந்த மெயின் ரோட்ல இருக்கிற சிசிடிவிலையோ இந்த தனஞ்சயோடைய முகம் வந்து பதிவாயிருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே பதிவாகல. எந்த சிசிடிவிலுமே இவங்க சிக்காம சீக்கிரட்டான ஒரு ரூட் வழியா இவங்க தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் போலீஸ் ஆஃபீஸருடைய அந்த ஆரம்ப கட்ட சந்தேகமா இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் நினைச்ச மாதிரியே அன்றைய தினம் ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து தனஞ்சயோடைய ஃப்ரெண்டோடைய நம்பருக்கு கால் வருது. அதுல பேசுனது இந்த தனஞ்சய் தான். அதுல நீ எங்க இருக்க, என்ன பண்ற, போலீஸ் ஏதாவது விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருந்திருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது போலீஸ் சீக்கிரட்டா இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ அவனுடைய லொகேஷன் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணியும் அந்த போன் நம்பரை செக் பண்ணி பார்த்ததுலயும் ஒரு ரேண்டம் ஆள் கிட்ட இருந்து தான் போனை வாங்கி அவன் பேசியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய லொகேஷனை கண்டுபிடிக்கும் போது ராஜஸ்தானுடைய பார்டர் கிட்ட காட்டி இருந்திருக்கு. இதனால அந்த பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவனுடைய போட்டோ, அந்த அனிதாவுடைய போட்டோ எல்லாத்தையுமே அனுப்பி வச்சு இவங்களை தீவிரமா தேட சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த போலீஸ் டீம் வந்து ஒரு பக்கம் வெஹிக்கிள் செக்கிங்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போதும் இன்னொரு பக்கம் நியூஸ்லயுமே இவங்களுடைய போட்டோஸ்லாம் கொடுக்கப்பட்டதுனால இந்த தனஞ்சய் மற்றும் அனிதா தங்கி இருக்கிற லாட்ஜில் இருந்து வெளியில வரும்போது போலீஸ் கிட்ட ராஜஸ்தான் பார்டர் கிட்ட இவங்க மாட்டி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தனஞ்சய் மற்றும் அனிதாவை விசாரணை பண்ணும்போது தான் அவங்களுடைய பிளானை கேட்டு போலீஸ் கொஞ்ச நேரத்தில் மிரண்டு போயிருந்திருக்காங்க. அனிதாவுடைய வீட்டில் இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த காந்தி நகர் பகுதியில் தனஞ்சய் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த தனஞ்சயோடைய அப்பா ஒரு விஓவா அந்த ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க மேலே சில கிரிமினல் கேசஸ்லாம் கூட இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தனஞ்சய் வந்து எப்போதுமே மெயினான இருக்க ஒரு ஏரியா கிட்ட வந்து அங்கே தான் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், காய்கறி எல்லாம் வாங்குவான். அதே மாதிரி தான் இந்த அனிதாவுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 14 வயசு இருக்கிற நேரத்தில் அந்த மெயின் ஏரியா கிட்ட போயிட்டு காய்கறி, மளிகை ஜாமான்லாம் வாங்குவது வழக்கம். அப்படி வாங்க போற நேரத்தில் தான் இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டு இருந்திருக்கு. அது ஒரு கட்டத்தில் நட்பா மாறி நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு கட்டத்தில் 2 பேரும் சீக்கிரட்டா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது அனிதாவுக்கு தெரியும். ஆனாலுமே அனிதா வந்து சீக்கிரட்டா தன்னுடைய அம்மாவுடைய மொபைல்ல பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் 2019-20 கொரோனா வந்துட்டதுனாலையும் ஆன்லைன் கிளாஸ் வீட்லயே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரண்ட்ஸ் எல்லாமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. அப்படிதான் இந்த அனிதாவுக்குமே அந்த அப்பா வந்து அவளுக்குன்னு செப்பரேட்டா ஒரு போனை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த பொண்ணு அதை ஆன்லைன் கிளாஸுக்காக யூஸ் பண்ணாலுமே பல மணி நேரம் இந்த தனஞ்சய் கூட பேசுறதை தான் வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு அனிதாவுடைய அண்ணன் வந்து டேராடூன்ல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொரோனா டைம்ல ஊருக்கு வந்திருந்தாலுமே தாத்தா பாட்டி வீட்டில் தான் அந்த பையன் தங்கியிருப்பான். இன்னொரு பக்கம் அம்மா வந்து வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்பா வந்து டியூட்டிக்கு போயிடுவாரு. இப்போ ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால ரூம்ல படிக்கிற மாதிரி உட்காந்து முழுக்க முழுக்க இவங்க கிட்ட சாட் பண்ணி பேசுறது, கால் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பொழுதுபோக்கா இருந்திருக்கு. இப்படியே அந்த வயசு கோளாறுனால அவங்ககிட்ட நீண்ட நேரம் பேசிக்கிட்டே வராங்க. அம்மாவுக்கு தெரியாமலும் சீக்கிரட்டா பேசிக்கிட்டே வராங்க. சீக்கிரட்டா அந்த பையனை போயிட்டு மீட் பண்ணிக்கிட்டுலாம் வராங்க. இறுதியா இவனும் இந்த தனஞ்சயும் ஒரு நாள் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த ஜோதி பிரசாத் அப்படின்ற போலீஸ் அப்பா பார்த்திருந்திருக்காரு. பார்த்த கையோட தன்னுடைய மகனையும் வான் பண்ணிட்டு அவனையுமே வான் பண்ணிட்டு இனிமே அவன் கிட்ட பேசக்கூடாது, உன்னுடைய வயசுல இப்படிதான் இருக்கும், அதனால நீ இதை பத்தி பெருசா எடுத்துக்க வேணாம், அதுல இருந்து கடந்து படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு தன்னுடைய மகளுக்கு அறிவுரைகள்லாம் சொல்லி இருந்திருக்காரு. ஆனாலுமே அந்த பொண்ணால அவன் கிட்ட பேசாம இருக்கவே முடியல. தொடர்ந்து சீக்கிரட்டா மெசேஜ் பண்றது, கால் பண்றது, மறுபடியும் சீக்கிரட்டாவே பேசிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. என்னதான் அப்பா வந்து ஒரு கட்டத்துல மொபைல்லாம் வாங்கி வச்சிருந்தாலுமே அப்பா டியூட்டிக்கு போன நேரத்துல அம்மா போன்ல இருந்து சீக்கிரட்டா மெசேஜ் பண்ணிட்டு
சொல்லிட்டு அந்த மெசேஜை டெலீட்லாம் கூட பண்ணி இருந்திருக்கா. இப்படியே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சீக்கிரட்டா வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தெரியாம போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒரு நாள் இந்த தனஞ்சயை பார்க்கறதுக்காக இந்த அனிதா வீட்டில் இருந்து கிளம்பி போயிருந்திருக்கா. கிளம்பி போன இந்த அனிதா தனஞ்சய் கூட ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறத மறுபடியுமே இந்த ஜோதி பிரசாத் வந்து பார்த்திருக்காரு. பார்த்த கையோட பயங்கரமா ஆத்திரமாகி அந்த பையனையும் தன்னுடைய மகளையும் பலார்னு அரைஞ்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் இந்த ரெண்டு பேருக்குமே, அதாவது தனஞ்சய்க்கும் சரி அனிதாவுக்கும் சரி, பயங்கர கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் இரவு நேரத்துல சீக்கிரட்டா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம வீட்டில் இருந்தா கண்டிப்பா நம்மளால ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது, அதனால நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தனஞ்சய் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். ஆனா இந்த அனிதா என்ன சொல்லி இருந்திருக்கானா, என்னுடைய அப்பா வந்து ஒரு போலீஸ், அதனால கண்டிப்பா நம்ம ஓடி போனா எப்படியுமே கண்டுபிடிச்சிருவாரு, அதனால இதுக்கு ஒரே வழி அவங்கள போட்டு தள்ளுறது மட்டும்தான். போட்டு தள்ளிட்டா இதுல இருந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நம்ம இஷ்டப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவை டீனேஜ் பருவத்துல இருக்கிற இந்த அனிதா எடுத்திருந்திருக்கா. இந்த டீனேஜ் பருவத்துல தான் இந்த காதல்லாம் அதிகமாகி படிப்புல எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இந்த காதல் தான் முழுக்க லைஃப், அதோடைய முழு டார்கெட்டா இருக்கிறது கல்யாணம் தான், கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே நடந்துரும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமா முடிவோட இந்த விபரீதமான முடிவையும் இந்த அனிதா எடுத்திருந்திருக்கா. as per பிளான் படி இவன் முத நாளே, அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம அந்த சிசிடிவி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி இருந்திருக்கா. அதே சமயம் தன்னுடைய மொபைல் போனையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்திருக்கா. இப்போ ஏதாவது இந்த தனஞ்சய் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா அவங்க அம்மாவுடைய மொபைல்ல இருந்து இவ எப்ப பேசுறாளோ அப்ப மட்டும் தான் இந்த ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து இந்த விஷயத்துல ஈடுபடுறாங்களா. இந்த பொண்ணு வந்து தன்னுடைய மொபைல்ல இருந்து இவங்க கிட்ட பேசாத மாதிரியும், மொபைல் ஏற்கனவே சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இவ வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட்டா அவ யோசிச்சு இந்த மாதிரி தன்னுடைய அம்மாவுடைய மொபைல்ல இருந்து மட்டும் தான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் இந்த தனஞ்சய் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு தூக்க மாத்திரைகளை கேட்டிருக்கா. அப்போ டாக்டரோடைய ரிசிப்ட் இல்லாம நாங்க எதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டதுனால அவனுக்கு என்ன பண்றதுனே அந்த நேரத்துல தெரியல. அப்போதான் இந்த அனிதா என்ன சொல்றானா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லா பிளானையும் பக்காவா போட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் இவன் எப்படியோ அந்த 12 தூக்க மாத்திரைகளை கலெக்ட் பண்ணிட்டு இந்த அனிதா கிட்ட சீக்கிரட்டா கொடுத்திருந்திருக்கான். அதன் பிறகுதான் டிசம்பர் 16ஆம் தேதி எல்லாருமே சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்பா அம்மாவுக்கு மட்டும் இவ தான் அன்னைக்கு பரிமாறி இருக்கா. அவங்களுக்கு பரிமாறின சாப்பாட்டுல மட்டும் அந்த 12 தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்திருந்திருக்கா. இறுதியா அனிதாவுடைய அண்ணனும் அனிதாவுடைய தாத்தா பாட்டி அப்படின்னு எல்லாருமே பக்கத்து வீட்டில் தூங்க போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பா அம்மா அவங்களுடைய ரூம்ல தூங்க போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அனிதா தன்னுடைய ரூம்ல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல இந்த அப்பா அம்மா நல்லா அந்த ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தனஞ்சய் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணி ஸ்கூட்டி வாங்கி இருந்திருக்கான். அவனுடைய வண்டியை எடுத்துட்டு வந்தா கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால தன்னுடைய நண்பன் கிட்ட போன் பண்ணி அவனுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு 4-4:30க்கெல்லாம் இந்த அனிதாவுடைய வீட்டு வாசல் கிட்ட வந்திருக்கா. அப்ப அனிதா வந்து முழிச்சே இருந்ததுனால வீட்டோடைய டோர் எல்லாத்தையுமே திறந்துட்டு வீட்டுல இருந்து நாயை அழைச்சிக்கிட்டு வெளியில வந்திருக்கா. இன்னொரு பக்கம் இந்த தனஞ்சய் வீட்டுக்குள்ள விட்டுட்டு அப்பா அம்மாவை போட்டு தள்ள சொல்லி ஆர்டரையுமே போட்டு வந்திருக்கா. ஏற்கனவே முதல் நாள் வாகல 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய ஷார்ப்பான கத்தியுமே அவன் வாங்கி இருந்திருக்கான். அந்த கத்தியோட தான் தூங்கிட்டு இருக்கிற அந்த தனஞ்சயோடைய ரூமுக்கு போகும்போது நீலம் சர்மா இவனுடைய ஆக்டிவிட்டிஸையும் ஏதோ மர்மமான சத்தம் கேட்குதுன்னு எழுந்திருக்காங்க. எழுந்ததுமே இவன் பதற்றத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருக்கிற கத்தியை எடுத்து கண்ணாபின்னான்னு குத்தி இருந்திருக்கான். இந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள பரபரப்பா நடந்துகிட்டு இருந்த நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த அனிதா வந்து நாயை அழைச்சிக்கிட்டு வெளியில போனால. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த அந்த தாத்தா வந்து என்ன இந்த நேரத்துல வாக்கிங் போற, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதனால பதட்டத்துல இந்த பொண்ணு மறுபடியும் நாயை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதுதான் வீட்டுக்குள்ளர தனஞ்சய் வந்து தன்னுடைய அம்மாவை கத்தியால குத்திக்கிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல சத்தம் கேட்டு இந்த ஜோதி பிரசாத்துமே எழுந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல தூக்க மாத்திரை எதுவுமே சரியா ஒர்க் ஆகவே இல்லை. ஆனா தூக்க கலக்கத்துல ரெண்டு பேருமே இருந்ததுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாததுனால ரெண்டு பேருமே கண்ணா பின்னான்னு கத்தியால குத்தி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த வீட்டில் இருக்கிற 1 லட்சம் ரூபாய் பணம் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே பக்கவா ஒரு பேக்ல பேக் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மேற்கொண்டு இப்ப வெளியில யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும் நாயை அழைச்சிக்கிட்டு வெளியில வாக்கிங் மாதிரி வந்திருக்கா. அந்த நேரத்துல தான் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன உங்க வீட்டுல சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்ட போது அப்பா வந்து காலையிலேயே குடிச்சிட்டாரு, அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த அனிதாவே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி
பகிர்ந்திருக்காங்க. ஏற்கனவே ஜோதி பிரசாத் வந்து குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி தான் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுமே அதை பத்தி பெருசாவும் எடுத்துக்கவே இல்லை. மாடியில் இருக்கிறவங்களுக்கும் சத்தம் கேட்டாலுமே அவங்களுமே அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இறுதியா ரோட்ல ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை, பனிமூட்டமா தான் இருக்கு, இன்னமும் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த அனிதா மறுபடியுமே அந்த நாயை அழைச்சிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு கேட்ல வந்து கட்டி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகக்கூடிய 2 டோரையுமே வெளியில இருந்து பூட்டிட்டு தான் பேக் பண்ணி வச்சிருந்தா அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு இந்த தனஞ்சயோட எஸ்கேப் ஆகி ஓடி போக ஆரம்பிக்கிறா. இந்த தனஞ்சய் தன்னுடைய நண்பன் கிட்ட தானே ஸ்கூட்டர் வாங்கினா, அந்த ஸ்கூட்டரை சிசிடிவி இல்லாத ஏரியாவா பார்த்து எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய நண்பன் கிட்ட அந்த ஸ்கூட்டரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய பைக்கையும் தான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிற லெட்டரை அப்பா அம்மா பார்க்குற மாதிரி வச்சுட்டு தன்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு இந்த பொண்ணு கூட ராஜஸ்தான் பார்டர் கிட்ட ஓடி போயிருந்திருக்கான். அங்கதான் இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு கூட பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி போற நேரத்தில் கூட இவன் வந்து தன்னுடைய மொபைல் போனெல்லாம் உடச்சி தூக்கி எல்லாம் போட்டு இருந்திருக்கான். இறுதியா தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அன்றைய தினம் ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸரை வந்து இவனை பற்றி செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய மொபைலையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் ஈஸியாக அவனுடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அவனை கைது பண்ணியிருந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு கேவலமான ஒரு பிளானை போட்டுட்டு இந்த 2 நாதாரிகளும் தப்பிச்சு போனதை அவ்வளவு ஆதங்கத்தோட போலீஸ் ஆஃபீஸர் வாக்குமூலமா கேட்டிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் அந்த தாத்தா பாட்டிக்கா இருக்கட்டும், அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கா இருக்கட்டும், அந்த பொண்ணுடைய சித்தப்பாவுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே பயங்கர ஷாக். வெறும் 16 வயசு தான் இந்த அனிதாவுக்கு ஆகுது. இந்த அளவுக்கு தன்னுடைய காதலனுக்காக பெத்த அப்பா அம்மாவே கொடூரமா கொண்டு இருக்காளே அப்படின்னு பயங்கரமான ஒரு ஆத்திரம் தான் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. இந்த வழக்கில் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னா, கொலை நடந்தப்போ இவளுக்கு 16 வயசு தான். மைனருங்கிறதுனால எப்படியும் 3 ஆண்டுகள் மட்டும்தான் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு மேஜர் வழக்கா கன்சிடர் பண்ணி அவளுக்கு மேலும் சிறை தண்டனைகள் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அந்த நேரத்தில் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. தற்போதைக்கு இந்த 2 பேருமே ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வருதுன்னா அது இந்த டீனேஜ் பருவம் தான். இந்த டீனேஜ் பருவத்தில் ஆம்பளை பசங்களா இருக்கட்டும், பொம்பளை பசங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு திங்கிங் வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஒருவேளை காதல் வயப்பட்டுட்டா கூட அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் டார்கெட்டே வந்து மேரேஜ் மட்டும் தான் இருக்கும். மேரேஜ் லைஃபோடைய ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதோடைய கமிட்மெண்டா இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. காதலிச்சா கல்யாணம் மட்டும் தான் பண்ணும், வீட்டில் இருக்கிற எதிர்ப்பையும் மீறி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற திங்கிங் மட்டும் தான் போகுமே தவிர லைஃப்ல முன்னேறணும், அடுத்ததா நல்லா படிச்சு மேலே வரணும் அப்படின்ற எந்த திங்கிங்குமே இந்த லவ் டீனேஜ் பருவத்தில் வரும்போது நம்மள சும்மாவே விடாது. இதை தவிர இந்த மாதிரி பல எக்ஸ்ட்ரீமான டிசிஷன் கூட அந்த நேரத்தில் எடுக்க வைக்கும். நாமளுமே அதெல்லாம் கட்டுப்படுத்தி அதை எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருப்போம். ஒரு சில பேர் தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க. நம்மளை சுற்றியும் உங்களுக்குமே இந்த மாதிரியான பிள்ளைகள் இந்த பருவத்தில் இருக்கலாம். அவங்களுக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டாக ஒரு பழகி அவங்களுடைய லெவலுக்கு இறங்கி போய் அவங்கள தட்டி கொடுத்து இந்த மாதிரியான குற்ற சம்பவத்தில் ஈடுபடாத ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டிங்கான பாண்டிங்கை உருவாக்குனா மட்டும்தான் இந்த மாதிரியான கிரைம்ல இருந்து இந்த டீனேஜர்ஸ் தப்பிக்க முடியும். இவளுக்கு வயசு கம்மி, இந்த டீனேஜ் பருவத்தால இந்த கொலையை பண்ணிட்டா, அதனால இவ பண்ணது சரி அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இவ பண்ணது முழுக்க முழுக்க தவறு தான். பக்காவா பிளான் பண்ணி போலீஸ்கிட்டையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா சிசிடிவி ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி பண்ணியிருக்கானா பயங்கர கிரிமினல் தான். ஸோ இந்த வயசுல இந்த மாதிரி ஏற்படும். அந்த மாதிரியான சிந்தனைகளுக்குள்ள போகாம நம்ம குழந்தைகளை அதில் இருந்து காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். இந்த அனிதா மாதிரியும் இந்த தனஞ்சய் மாதிரியும் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் அனிதாவுடைய மனநிலையை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.